வணக்கம். நேற்று அரசியலில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை அப்படியே பார்த்துட்டு போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயக்குமார் சந்தித்து பேசினது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்து, தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இமயமலையில் சுற்றிக்கிட்டு அப்படியே பாபா முத்திரையோட ஒரு ஃபோட்டோ. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்களை ஜெயக்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தித்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக வலைதள பக்கங்களில் தமிழ் வருட பிறப்புக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் எடப்பாடி பழனிசாமியோட ஃபோட்டோவோ எடப்பாடி பழனிசாமியோட பேரோ இல்லை. எடப்பாடி பழனிசாமி மேலே கடுப்பில் இருக்கிறாரு ஜெயக்குமார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தார். அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் என்னென்னா, நாங்கள் திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், எந்த காரணத்தையும் எந்த சூழ்நிலையிலும் பாஜகவுக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ராயபுரத்தில் நான் 25 வருஷமாக நான் எம்எல்ஏவாக இருந்தேன். நான்லாம் தோக்குற ஆளா? என்னை ஏன் தோக்கடிச்சாங்கன்னா, சிறுபான்மையின் ஓட்டு 40,000 ஓட்டு இருக்குது, அவங்க தான் எனக்கு ஓட்டு போடாமல் என்னை தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எவ்வளவோ அவங்கள்ட்ட சமாதானப்படுத்தினேன். பாஜக வேஸ்ட்டு லக்கேஜ் அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க நம்பலை. நாங்கள் திரும்ப கூட்டணி எந்த சூழ்நிலையும் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஜெயக்குமார்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. கேபி முனுசாமி வேலுமணியெல்லாம் வர சொல்லியிருந்தார். ஆனால் ஜெயக்குமாருக்கு ஒரு அழைப்பு கூட கொடுக்கல. ஒருவேளை அழைப்பு கொடுத்துருந்தா ஜெயக்குமார் போயிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாரு அப்படிங்கிற எண்ணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாருக்கு அழைப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி, அப்படியே கூட்டணியெல்லாம் முடிச்சாச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சென்னையில் அமித்ஷாவை சந்திக்கிற போது கூட ஜெயக்குமாருக்கான ஒரு அழைப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா ஜெயக்குமார்லாம் வரக்கூடாது, பாஜகவை மிக முக்கியமாக கல்வி ஊற்றுனவங்கள நாங்கள் கண்டிப்பாக சேர்க்க மாட்டோம், அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெயக்குமாரை கொண்டு வர்றது தேவையில்லாத ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிருக்கலாம். கூட்டணியெல்லாம் முடிவு பண்ணியாச்சு, பாஜக அதிமுக கூட்டணி ஆச்சு அப்படின்னு அமித்ஷாலாம் சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அப்படியே டம்மியாக உட்காந்துருந்தார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் எல்லாமே ஒவ்வொருத்தங்களாக அதிமுக விட்டு விலக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிற காரணங்கள் இது பாஜக அதிமுக மிரட்டி, எடப்பாடி பழனிசாமி மிரட்டி கூப்பிட்டு வச்சு கூட்டணிக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் கட்சியை விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியில் இருக்கிறவங்க, தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்க மிரட்டி பணியாக வச்சுட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, கட்சியை காப்பாற்றணும்ல, இல்லைன்னா கட்சியை உண்டு இல்லைன்னு உடச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமாதான பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. இது ஜெயக்குமாருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஜெயக்குமார் சொன்னது என்னென்னா, நான் எடப்பாடி பழனிசாமியை நம்புகிறேன், அவர் இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டார், ஏன்னா அந்தளவுக்கு நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக விரோத போக்கை கடைப்பிடிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒருவேளை திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியை நான் பின்தொடர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். சரி, இப்போ பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிங்கும்போது ஜெயக்குமார் கட்சியை விட்டு விலகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் எல்லாமே இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா, திருமாவளவனும் நேற்று பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஜெயக்குமார்லாம் பார்த்திங்கன்னா மானஸ்தன், அவரெல்லாம் கட்சியை விட்டு விலகிடுவார், அதிமுக விட்டு விலகிடுவார், பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருந்தார். இதுக்காக தான் ஜெயக்குமார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது இல்லாமல் சமூக வலைதளம் பக்கத்தில் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது ஜெயலலிதா ஃபோட்டோ மட்டும்தான் போட்டிருந்தார், எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டிருந்தார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பேரையோ அவருடைய ஃபோட்டோவையோ பதிவிடவே இல்லை. கண்டிப்பாக ஜெயக்குமாருக்கு எடப்பாடி மேலே ஒரு வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு என்ன செய்ய முடியும்? அப்படியே அவர் சம்மதிக்கலை, பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அப்படி தூக்கி உள்ளே போடுறத ஜெயக்குமார் விரும்புகிறாரா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியோட ஆதரவாளர்கள்லாம் கேட்குறாங்க. ஏன் தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ணிவிட்டு கட்சியை கொண்டு போய் இப்படி அடகு வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமாரும் புலம்ப ஆரம்பிக்கிறார். அவர் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பம் 75 வருஷமாக திராவிட பாரம்பரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களை வளர்த்த கட்சி அதிமுக, அடையாளப்படுத்தின கட்சி அதிமுக. அதுபோல் எங்கள் தாத்தாவெல்லாம் வாழும் பெரியார் அப்படின்னு வடபழனியில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் திராவிட பாரம்பரியத்திலே வளர்ந்த ஒரு கட்சி, வளர்ந்தவங்க நாங்கள். அப்படிப்பட்டவங்க எப்படி நான் போக முடியும்? என்னையை அடையாளப்படுத்தினது அதிமுக தான், அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். அவங்க தான் என்னை அடையாளப்படுத்துனாங்க. நான் பதவிக்காக யார் வீட்டு வாசல்லையும் போய் நின்னதே கிடையாது. அதிமுக என்னுடைய உயிர் மூச்சு, கட்சியில் நான் தொடர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி ஏதோ சொல்லி அவரை சமாதானப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
சரி, அதுக்கப்புறமா இன்னொருத்தர், இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்றவர், இவர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தவர். இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து நம்ம பாஜக வச்சு ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அப்படியே ஓரங்கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பதிலாக செங்கோட்டையனை வந்து கையில் எடுத்தாங்க. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்தார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து அவர் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருந்தது. செங்கோட்டையன் அதுக்கு தகுந்த மாதிரி அமித்ஷாவை சந்தித்தார், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார், பேசினார். எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருந்தது. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியல. எப்படியோ கட்சியை உடைக்க போகிறாங்க, கட்சியை வந்து காணா போகுது, செங்கோட்டையனை வச்சு நம்மளை வந்து வெளியே தள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை வச்சு தான் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா கட்சியை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னம்னா பாஜக வைக்கிற டிமாண்டுக்கு ஒத்துட்டு போயிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். வந்த பிறகு செங்கோட்டையனை என்ன பண்ணுறது? இப்போ அவர் பாஜக வந்து என்ன நினச்சிது, செங்கோட்டையனை வச்சு இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த ஐடியா போல தான் செங்கோட்டையன் செஞ்சார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனும் ஆகலை. ஆனால் இவர் பாஜக சொன்னதெல்லாம் செஞ்சதுனால இப்போ செங்கோட்டையனை விட்டுட்டு பாஜக வந்து என்ன செஞ்சிட்டாங்க, எடப்பாடியோட கூட்டணி வச்சுட்டாங்க. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டார். அந்த லெவலுக்கு கொண்டு போய் பாஜகவை நம்பினதுக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு ஆப் அடிச்சு விட்டாங்க. சரி, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது, செய்தியாளர் சந்திப்புலாம் நடக்குது இல்லை, அப்போ வந்து பாஜகவாவது என்ன செஞ்சுருக்கணும், செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனையும் அங்கே முன்னாடி சேரில் உட்கார வச்சுருக்கணும். அதையும் செய்யலை. எடப்பாடி பழனிசாமியாவது செங்கோட்டையனை கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டார், கூப்பிடல, யாருமே கூப்பிடல. இப்போ செங்கோட்டையன் நிலைமையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஓபிஎஸ் நிலைமை மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுன்னே அவருக்கும் தெரியல, என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி குழப்பம். அவருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருந்து இப்போ திமுகவில் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற அமைச்சர் சேகர் பாபு. அவர் செங்கோட்டையன்ட்ட நல்ல பழக்கம், எல்லாம் அதிமுகவில் இருக்கும்போதே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, அமைச்சர் சேகர் பாபுக்கு ஃபோனை போட்டு இது மாதிரி ரொம்ப புலம்பி இருக்கிறார். பாஜக நம்பி இறங்கி செயல்பட்டையா, இது மாதிரி ஆகி போச்சு, எடப்பாடி பழனிசாமி இனிமேல் நம்மளை மதிக்கவும் மாட்டார், ஏற்கனவே வந்து நமக்கும் அவருக்கும் வாக்கியா பஞ்சாயத்து மாதிரி ஓடிக்கிட்டு கிடக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிற மாதிரி பாஜகவோட ரகசிய கூட்டணியை வச்சு நேரடியாகவும் செய்தியாளர் சந்திப்புலையும் வந்து அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார் அவர். அது மேலே சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிருக்கிறார். புலம்புனதில் வந்து சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் அந்த அதிமுகவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு, உங்களால் இனிமேல் தொடர்ந்து அங்கே பயணம் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிமுக இனிமேல் வந்து எம்ஜிஆர் அதிமுக, அம்மாவோட அதிமுக அப்படிங்கிறதே இல்லை. இனிமேல் பாஜகவோட அதிமுக, பாஜக சொல்கிறத செய்யக்கூடிய அதிமுகவாக மாறிப்போச்சு. இனிமேல் அந்த அதிமுகவில் நீங்கள் உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வரவே முடியாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த அதிமுகவில் இருக்காதீங்க, நீங்கள் திராவிட பாரம்பரியம் உள்ளவங்க, நீங்கள் வந்துடுங்க, திமுகவுக்கு வந்துடுங்க, நான் முதலமைச்சர்கிட்ட பேசி உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவருக்கும் வந்து செங்கோட்டையனுக்கும் திமுக சைடு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் ஒரே பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கார். என்ன பண்ணுறது, பாஜகவை நம்பி ஓபிஎஸ்க்கு அப்புறம் நம்மளும் இப்படி ஏமாந்து போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் இனிமேல் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஜெயக்குமார் செங்கோட்டையன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி, ராமதாஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் யார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஆண்டு டிசம்பர் 28 ஒரு சிறப்பு பொதுக்குழுவை பாமக கூட்டுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மகள்வழி பேரன் முகுந்தனை வந்து இளைஞர் அணி தலைவராக ராமதாஸ் அறிவிக்கிறார். அதுக்கு தலைவராக இருக்கிற அன்புமணி வந்து பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவனை முகுந்தன்லாம் என்ன, கட்சிக்கு வந்து 4 மாதம் தான் ஆகுது, அவனுக்கு கொண்டாந்து இளைஞர் அணி தலைவர் பதவியை எதுக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். உடனே இல்லை உனக்காக தான், உனக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும் தான் நான் கொண்டு வந்து விட்டுறேன், எனக்கு எதுக்கு சப்போர்ட்டு, அவன் என்ன பண்ண போகிறான், எனக்கு நான் என்னையை பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே உடனே ராமதாஸுக்கு பயங்கரமாக டென்ஷன். கட்சியில் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும், அப்படி கேட்கலைன்னா கட்சியை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்த மாதிரி சொன்னோன்னா அப்பயே மைக்கை தூக்கி மேடையில் போட்டார். நான் பனையூரில் வந்து ஒரு அலுவலகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்லிவிட்டு ஒரு நம்பரையும் சொல்லிட்டார். இது வந்து அப்பயே வெடிக்க ஆரம்பிச்சது. சரினா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்கு அப்புறம் அன்புமணி ராமதாஸ் 2 பேருமே வந்து சமாதானப்படுத்தினாங்க. சமாதானப்படுத்திட்டு
அப்புறமா 2 பேருமே ஒற்றுமை ஆகிட்டாங்க. தலைவராக அவர் தொடர்றாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா வராரு. அமித்ஷாவை சந்திக்க போகிறேன் அப்படின்னு ராமதாஸ்கிட்ட அன்புமணி பேசும்போது, அப்படிலாம் நீ பாஜகவோட கூட்டணி வைக்கிறதெல்லாம் வேணாம், நான் வேறு மாதிரி ரூட் எடுக்கிறேன், நீ எடுத்த கூட்டணியெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபெயிலியர்லாம் கிடையாது, எடுத்தாலும் அவரும் அப்படி தான், ராமதாஸ் தான் எடுத்திருப்பார். ஆனால் என்ன பங்கு பிரிக்கிறதுல பஞ்சாயத்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க. அவருக்கு வந்து ராமதாஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம இவர் பாட்டு தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களையும் இவரும் இவருடைய மனைவி சௌமியாவும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ராமதாஸுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அன்புமணி என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் முகுந்தனை வந்து கண்டிப்பாக கட்சிக்குள்ளே போட்டுட்டோம்னா கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அன்புமணியை வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வச்சிருக்கிறார். ஆனால் அது வந்து அன்புமணிக்கு பிடிக்கல. அதனால தான் முகுந்தன் வேணான்னு சொல்கிறார். தொடர்ந்து அவர் வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு இதுதான். அப்புறமா பார்த்தீங்கன்னா ராமதாஸ் நான் தான் இனிமேல் நிறுவனர் அண்ட் தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விடுறாரு. பாமக தலைவர் நான் தான், இனிமேல் என்கிட்ட தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும், அன்புமணி வந்து செயல் தலைவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டார். இது அன்புமணிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா என்ன செஞ்சிட்டாரு, நான் வந்து பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான், பாமகவோட சட்டத்திட்ட விதமே அப்படி தான் சொல்லுது, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டனா என்னை வந்து ராமதாஸ்னால் நீக்கவே முடியாது, ஐயானால் நீக்க முடியாது, அப்படி நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார். என்னடா இது, நம்மளையே இப்படி சீண்டி பார்க்குறானுங்க, லாஜிக்காக பேசுகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கோவத்துக்கு வந்துட்டார். அப்போ வந்து என்ன நடத்துகிற, பொதுக்குழு இது பண்ணி முடிவு பண்ணி தான் உன்னை தேர்வு எடுக்கப்பட்டுச்சா, சரி ஓகே பொதுக்குழுவே நானே கூட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் என்ன செய்கிறாரு, பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு எல்லாத்துட்டையும் கையெழுத்து வாங்குறாரு. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டினா கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸு தான் வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது. பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்புமணிக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அது ராமதாஸுக்கே நல்லா தெரியும். பொதுக்குழு மூலமாக ராமதாஸ்னால கூட தலைவராக முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொதுக்குழு தான் என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு, தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு அன்புமணி பேசும்போது ராமதாஸ்னால அது ஏற்றுக்கவே முடியல. இது தப்புயா, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன செய்கிறாரு, நான் உன்னை எப்படி தலைவராகணுனோ அப்படியே உன்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களெல்லாம் வர சொல்லி டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. இதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் என்ன செஞ்சார், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பொதுக்குழு உறுப்பினர்லாம் வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஆலோசனை நடத்துறதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இது ராமதாஸுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ தான் பொதுக்குழு உறுப்பினர் வாங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பனையூரில் இருக்கிற அன்புமணியோட அலுவலகத்துக்கு போய் அங்கே போய் இது மாதிரி ஐயா வர சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ராமதாஸ்கிட்டையும் சரி அன்புமணிகிட்டையும் சரி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் அன்புமணி ஒத்து போகிறாரு, ராமதாஸ் ஒத்து போக மாட்டேங்கிறாரு. சமாதானமாக பேசுகிறதுக்கு என்கிட்ட தேடி வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன், அவனா நானான்னு பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதில் வந்து என்ன கொடுமைன்னா மே 11 சித்திரை திருவிழா நடக்க போகுது அவங்க இதில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த திருவிழாவில் என்ன நடக்கும்னே தெரியாது, திருவிழா நடக்குமா நடக்காதுன்னே தெரியாது. தேர்தல் சமயம் இந்த மாதிரி திருவிழா நடத்தி பாமக ஒரு செல்வாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும், ஐயாவும் இருக்கணும் சின்னையாவும் இருக்கணும் அப்படின்னு தான் பாமகவினரெல்லாம் விரும்புகிறாங்க, சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ராமதாஸ் மட்டும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாரு. பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பொருளாளர் திலகபாமா வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் வந்து தலைவர் பதவியிலேருந்து அன்புமணியை நீக்கணுன்னா அவங்க சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டாங்க. அந்த பதிவில் என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் ஐயா வந்து ஒரு சரியான முடிவு எடுத்தார், இப்போ எடுத்த முடிவு சரி கிடையாது, அன்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸோட ஆதரவாளர் ராவணன் வடிவேல் அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப திலகபாமாவை பற்றி பேசியிருக்கிறார். கட்சிக்குள்ளே அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, கட்சியில் எந்த போராட்டத்திலேயாவது அவங்க கலந்துருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்க வன்னியரே கிடையாது, அவங்க வேறு கட்சி வேறு மதத்துக்கு சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து பாமகவில் ஊடுருவி பாமக வந்து அழிக்கிறாங்க, நச்சு விஷத்தை வந்து செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். பாமக வந்து வன்னியர்களுக்கான மட்டும் கட்சியா, அந்த கேள்வியை வந்து இப்போ பாமகவினர்கள்
மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த உணர்வு வருது. ஏன்னா திலகபாமாவை வந்து ராவணன் வடிவேல் வந்து அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அப்படி பேசக்கூடாதுல்ல. எல்லா சமுதாயத்துக்குமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க, முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறமா எப்படி இப்படி ஒரு வார்த்தையை விட்றீங்க? அவங்க வந்து திலகபாமா வன்னியர் கிடையாது, வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து பாமக கட்சியை பேசுறதுக்கு அருகதை கிடையாது, அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சுக்கு ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ ஒரு கண்டனமே தெரிவிக்கலை. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாமகவை நம்பி போய் இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இப்போ வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக யார் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். இவர் டாக்குமெண்ட்டில் ராமதாஸ் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. இந்த பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவை கூட்டி யார் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அன்புமணியத்தை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் ராமதாஸுக்கு அது அசிங்கமாக போயிடும். அதனால் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டு தலைவர் நான் தான், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கினதை வச்சு நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கறதுக்கான முயற்சியில் ராமதாஸ் இறங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அண்ணாமலை கிட்டேருந்து கட்சி தலைவர் பதவியை பிடுங்கியாச்சு. அவர் வந்து இப்போ கூட்டணிக்கு செட் ஆக மாட்டார், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செட் ஆக மாட்டார் அப்படிங்கிறனால தான் அவர்கிட்ட மாநில தலைவர் பதவியை பிடுங்கினாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண பதவி தான். இவ்வளோ மாநில தலைவராக இருந்தவருக்கு அந்த பதவி தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இமயமலைக்கு போயிட்டார். டெல்லி போய் உத்தரகாண்ட்லேருந்து இமயமலை போய் பாபாவெல்லாம் தரிசிட்டு பாபா சிம்பிளை ரஜினி ரசிகர்களுக்கு ஆதரவெல்லாம் பெருமளவில் பெறுற மாதிரி ஒரு சிம்பிளை முத்திரையை காட்டிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக ஆன்மீகத்தில் இருக்கிறார். ஆன்மீகத்தை முடிச்சுட்டு அப்படியே டெல்லியில் வந்து முக்கியமான பாஜக தலைவர்களை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்டை வந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும், அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.